மைக்கிளுக்கு நைட் டைம்ல பைக் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் மைக்கேல் ரோட்ல போயிட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரோட்டுக்கு சென்டர்ல ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட சாரி வீல்ல மாற்ற மாதிரி இருக்கு. உடனே மைக்கேல், சார் உங்க ஒய்ஃபோட சாரி வீல்ல மாட்ட போகுது, கவனமா பைக் ஓட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நேரம் பைக் ஓட்டி வந்ததுனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக மைக்கேல் ஒரு இடத்துல நிக்கிறாரு. மைக்கேல் பைக்ல கிராஸ் பண்ணி வந்த ஆள் ரொம்ப பொறுமையா பைக் ஓட்டிட்டு தனியா வந்துட்டு இருக்காரு. வீல்ல அவங்க ஒய்ஃபோட சாரி மாட்டி அவங்க கீழே விழுந்தது கூட தெரியாம இந்த ஆள் பைக் ஓடிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு மைக்கேல் அந்த பைக்கை நிப்பாட்டுறாரு. சார் உங்க பின்னாடி உங்க ஒய்ஃப் உட்காந்து இருந்தாங்களே, அவங்களை காணும், நீங்க மட்டும் தனியா வரீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஆள், யோ நானே இந்த ராத்திரி நேரத்துல என் வண்டிக்கு என்னாச்சுன்னே தெரியல, ரொம்ப பொறுமையா போகுதுன்னு கடுப்புல வந்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள என் ஒய்ஃப் பின்னாடி உட்காந்து இருந்தாங்கிற, அவங்க வீல்ல சாரி மாட்டி கீழே வேற விழுந்துட்டாங்கன்னு சொல்ற, உனக்கு என்ன அந்த ராத்திரி நேரத்துல பைத்தியம் முடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கிருந்து கிளம்புறான். அந்த நிமிஷத்துல இருந்து அந்த ஆளோட பைக் ரொம்ப வேகமா போக ஆரம்பிச்சிருச்சு. மைக்கேலுக்கு ஒன்னும் புரியல. இவனை நம்ம பைத்தியம் நினைச்சா அவன் நம்மள பைத்தியம் போறான் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் பைக் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த நிமிஷத்துல இருந்து மைக்கேலோட பைக் ரொம்ப ஸ்லோவா போக ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு தூரம் பைக் வேகமா தானே வந்தது, இப்ப எதுக்கு ரொம்ப ஸ்லோவா போகுது அப்படின்னு மைக்கேல் யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. மைக்கேலோட பைக் கிராஸ் பண்ணி ஒரு கார் வருது. அந்த காருக்குள்ள இருக்கிறவரு மைக்கேல் கிட்ட ஒன்னு சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்டு மைக்கேல் ஒரு நிமிஷம் நடுநடுங்கி போறாரு. அப்படி அந்த கார்ல வந்தவரு மைக்கேல் கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க அஸ்திர கமெண்ட்ல சொல்லுங்க. இதை கண்டுபிடிக்க உங்களோட டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. மைக்கேல் கிட்ட அந்த கார்ல வந்தவர் என்ன சொல்லிருப்பாருன்னா, சார் உங்க ஒய்ஃபோட சாரி வீல்ல மாட்ட போகுது, கவனமா பார்த்து பைக்கை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிருப்பாரு. அப்போ மைக்கேலுக்கு பின்னாடி உட்கார்ந்து அந்த பொண்ணு யாரு? எகிப்தியர்கள் கட்டப்பட்ட ஒரு பெரிய பிரமிட் ஒன்று இருக்கு. அந்த பிரமிட்குள்ள இருந்து தினமும் ஒரு மம்மி வெளியில வந்து ஊருக்குள்ள புகுந்து பணம், நகை இதெல்லாத்தையுமே திருடிட்டு வரும். ஒரு முறையும் அந்த மம்மி பிரமிட்ல இருந்து வெளில போய் நகைகளை திருடிட்டு திரும்பி வரும்பொழுது அந்த பிரமிடோட கேட் ஒரு நம்பர் சொல்லும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அந்த பிரமிடோட கேட் 7 அப்படின்னு ஒரு நம்பர் சொல்லிச்சுன்னா இந்த மம்மி 5 அப்படிங்கிற ஒரு நம்பர் சொல்லும். அந்த நம்பர் சரியா இருந்ததுன்னா அந்த பிரமிடோட கேட் திறக்கும், இந்த மம்மி உள்ள போகும். இப்படியே அந்த ஊருக்குள்ள புகுந்து நகையில திருடி திருடி அந்த மம்மி ஒரு கஜானாவே செத்துருச்சு. அந்த பிரமிட்குள்ள கஜானா இருக்கிற விஷயம் தெரிஞ்ச 3 திருடனுங்க அந்த நகைகளை எப்படியாவது எடுக்கணும்னு அந்த பிரமிட் கிட்ட வரானுங்க. அவங்க வந்த உடனே அந்த பிரமிடோட கேட் 6 அப்படிங்கிற ஒரு நம்பர் சொல்லுது. என்ன இந்த பிரமிடோட கேட் ஏதோ ஒரு நம்பர் சொல்லுது, சரி நம்மளும் ஏதோ ஒரு நம்பர் சொல்லுமே அப்படின்னு அந்த 3 திருடனுங்களும் 8 அப்படிங்கிற ஒரு நம்பரை சொல்றானுங்க. அந்த நம்பர் தப்பா இருந்ததும் அந்த பிரமிட் மேல இருந்து ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து யார் தப்பான நம்பர் சொன்னாங்களோ அவங்க மேல விழுந்து அவங்கள கொலை பண்ணிடும். மண்டேலா அப்படின்னு ஒரு பெரிய திருடன் அந்த மம்மி எப்ப அந்த பிரமிடை விட்டு வெளில போகுது, நகைகளை திருடிட்டு எப்போ வருது, அந்த பிரமிடோட கேட் என்ன நம்பர் சொல்லுது, அதுக்கு அந்த மம்மி என்ன நம்பர் சொல்லுதுன்னு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல கவனிச்சிட்டு இருக்கான். அவன் கவனிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த மம்மி நகைகளை திருடிட்டு திரும்பி வருது. அந்த பிரமிடோட கேட் 4 அப்படின்னு ஒரு நம்பர் சொல்லுது, இந்த மம்மியும் 4ன்னு சொல்லுது. உடனே அந்த பிரமிடோட கேட் திறந்துடுச்சு, இந்த மம்மி உள்ள போயிடுச்சு. இதை பார்த்துட்டு இருந்த இன்னொரு திருடன், ஓஹோ அந்த பிரமிட் என்ன நம்பர் சொல்லுதோ அதையும் நம்ம திரும்பி சொன்னா அந்த கேட் திறந்துடும் போல அப்படின்ட்டு வேகமா போய் அந்த பிரமிட் கிட்ட நிக்கிறான். அந்த பிரமிட் 3 அப்படின்னு ஒரு நம்பர் சொல்லுது, இவனும் 3 அப்படின்னு சொல்லிட்டான். அவன் தப்பான நம்பர் சொன்னதும் அந்த பிரமிட் மேல இருந்து ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து அந்த பையனை கொலை பண்ணிடுச்சு. அந்த மண்டேலாங்கிற திருடனுக்கு அந்த பிரமிட் என்ன நம்பர் சொன்னா சரியான நம்பர் என்ன சொல்லணும்னு தெரிஞ்சு போச்சு. அந்த மண்டேலா திருடன் அந்த பிரமிட் முன்னாடி வரான். அந்த பிரமிட் அவங்க கிட்ட 1 அப்படிங்கிற ஒரு நம்பர் சொல்லுது. இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, அந்த பிரமிட் சொன்ன 1க்கு இந்த மண்டேலா திருடன் என்ன நம்பர் சொல்லணும் உங்களுக்கு தெரியுமா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. இதை கண்டுபிடிக்க உங்களோட டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பா ஆன்சர் 3 தான். ஏன்னா முதல் தடவை அந்த மம்மி நகைகளை திருடிட்டு வரும்போது அந்த பிரமிட் கேட்ட நம்பர் 7, அதுக்கு இந்த மம்மி சொன்ன நம்பர் 5. 7ல மொத்தம் 5 லெட்டர் இருக்கு, அதனால மம்மி சொன்ன 5 சரியான பதில். அந்த பிரமிட்குள்ள கஜானா இருக்குன்னு விஷயம் தெரிஞ்ச 3 திருடனுங்க அந்த பிரமிட் கிட்ட வரும்பொழுது அந்த பிரமிட் கேட்ட நம்பர் 6, அதுக்கு இந்த திருடனுங்க சொன்ன நம்பர் 8. 6ல மொத்தம் 3 லெட்டர் தான் இருக்கு, சரியான பதில் 3 தான். ஆனா அந்த 3 திருடனுங்க சொன்ன நம்பர் 8. அது தப்பா இருந்ததுனாலதான் அந்த பிரமிட் மேல இருந்து ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து அவங்களை கொண்டுடுச்சு. மண்டேல திருட அங்க ஒளிஞ்சுக்கிட்டு அந்த மம்மியை பார்க்கும் பொழுது அந்த பிரமிட் கேட்ட நம்பர் 4, அதுக்கு இந்த மம்மி சொன்ன நம்பர் 4. 4ல மொத்தம் 4 லெட்டர் இருக்கு, அதனால அந்த மம்மி சொன்ன 4ங்கிறது சரியான பதில் தான். இதை பார்த்துட்டு இருந்த இன்னொரு திருட அந்த பிரமிட் சொன்ன நம்பர் தான் சொல்லணும் போலயே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பிரமிட் முன்னாடி வந்து நிக்கிறான். அப்போ அந்த பிரமிட் கேட்ட நம்பர் 3, அதுக்கு அந்த திருடனும் 3ன்னு சொல்லிட்டான். 3ல மொத்தம் 5 லெட்டர், அந்த பையன் 5ன்னு சொல்லியிருக்கணும், ஆனா அவன் சொன்ன நம்பர் 3. அது தப்பா இருந்ததுனாலதான் அந்த பிரமிட் மேல இருந்து ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து அந்த பையனே கொண்டுடுச்சு. அந்த மண்டேல திருட அந்த பிரமிட் முன்னாடி வந்து நிற்கும் பொழுது அந்த பிரமிட் கேட்ட நம்பர் 1. 1ல மொத்தம் 3 லெட்டர், அதனால சரியான பதில் 3 தான்.
அந்த மண்டேலா திருடனும் 3 சொன்னதுனால அந்த பிரமிடோட கேட் திறந்துருச்சு. இந்த யுகத்துல எத்தனை பேர் யோசிச்சீங்களோ நீங்க தான் ஜீனியஸ். வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த வீடியோல பார்க்கலாம். கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு ஒரு ரூம்குள்ள மாட்டிக்கிறா. அந்த ரூம்ல இருந்து வெளில போக ஒரே ஒரு கதவு தான் இருக்கு. ஆனா அந்த கதவோட சாவி இந்த பொண்ணு கிட்ட இல்ல. அப்போ அந்த கதவை உடைச்சாதான் இந்த பொண்ணு இந்த ரூம் விட்டு வெளில போக முடியும். அந்த கதவை உடைக்கிற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு தெம்பும் இல்ல. அந்த கதவை உடைக்கிற மாதிரி அந்த ரூம்ல எந்த ஒரு பொருளும் இல்ல. அப்போ அந்த ரூம்ல உள்ள ரேடியோல ஒரு வாய்ஸ் கேக்குது. அது என்னன்னா, அந்த பொண்ணுக்கு முன்னாடி உள்ள ஒரு டேபிள்ல மொத்தம் 4 மாத்திரைகள் இருக்கு. அதாவது 2 சிவப்பு கலர் மாத்திரை இருக்கு, 2 நீல கலர் மாத்திரை இருக்கு. அந்த 4 மாத்திரைகள்ல நீ 2 மாத்திரை மட்டும் தான் முழுங்கணும். நீ முழுங்குற மாத்திரை வேற வேற கலர்ல இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அதுல ஒரு சிவப்பு கலர் மாத்திரையோ ஒரு நீல கலர் மாத்திரை தான் நீ முழுங்கணும். இல்ல ஒரு நீல கலர் மாத்திரையோ ஒரு சிவப்பு கலர் மாத்திரையை தான் நீ முழுங்கணும். அப்படி முழுங்கினா உனக்கு அதிபயங்கர சக்தி கிடைக்கும். அந்த சக்தியை வச்சு அந்த கதவை உடைச்சிட்டு நீ வெளியில போயிடலாம். ஆனா நீ முழுங்குற மாத்திரை ஒரே கலர்ல இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, 2 சிவப்பு கலர் மாத்திரையை முழுங்கினால் நீ இறந்து போயிடுவ, 2 நீல கலர் மாத்திரையை முழுங்கினாலும் நீ இறந்து போயிடுவ அப்படின்னு அந்த ரேடியோல ஒரு வாய்ஸ் கேக்குது. கண்ணு தெரிஞ்சவங்களா இருந்தா இந்த 4 மாத்திரைகள்ல கரெக்டா ஒரு சிவப்பு மாத்திரையோ ஒரு நீல மாத்திரையோ எடுத்து முழுங்கிட்டு அந்த சக்தி கிடைச்ச உடனே இந்த கதை உடைச்சிட்டு வெளில போயிடலாம். ஆனா அந்த பொண்ணுக்கோ கண்ணு தெரியாது. அந்த மாத்திரையோட சைஸ் எல்லாம் ஒன்னாவே இருக்கு. அந்த மாத்திரை என்ன கலர்னு கூட அந்த பொண்ணால கண்டுபிடிக்க முடியாது. இந்த சிச்சுவேஷன்ல அந்த பொண்ணு ஒரே கலர் மாத்திரையை முழுங்காம வேற வேற கலர் 2 மாத்திரையை முழுங்கி எப்படி அந்த கதவை உடைப்பா? உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. இது கண்டுபிடிக்க உங்களோட டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. அந்த 4 மாத்திரைகள்ல நீ 2 மாத்திரை மட்டும் தான் முழுங்கணும். ஆனா நீ முழுங்குற மாத்திரை ஒரே கலர்ல இருக்க கூடாது. இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் உடைக்க அந்த பொண்ணு ஒரு ட்ரிக் யூஸ் பண்றா. அது என்னன்னா, அந்த 4 மாத்திரைகளும் அந்த பொண்ணு 2 உடைச்சிடறா. உடைச்ச ஒரு பாதியை தூக்கி எட்ட போட்டுறா. மீதி உள்ள ஒரு பாதியை அந்த பொண்ணு ஒன்னா சேர்க்கிறா. அப்படி சேர்க்கும் பொழுது ஒரு சிவப்பு கலர் மாத்திரை முழுசா கிடைச்சிருது, ஒரு நீல கலர் மாத்திரை முழுசா கிடைச்சிருது. இதை முழுங்கினதுமே அந்த பொண்ணுக்கு சக்தி வந்துருது. அந்த பொண்ணு அந்த கதை உடைச்சிட்டு வெளில போயிட்டா. இந்த யுகத்துல எத்தனை பேர் யோசிச்சிங்களோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு கிறுக்கு பிடிச்ச சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் ஒரு ரோபோட்டை உருவாக்கி அதை ஊருக்குள்ள அனுப்பி அந்த ஊர் மக்கள் எல்லாமே துன்புறுத்துறது தான் அவனோட வேலை. அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பையனும் பொண்ணும் அந்த சயின்டிஸ்ட கொண்டுட்டா அந்த ரோபோட்டை ஈஸியா அழிச்சிடலாம் அப்படின்னு அந்த சயின்டிஸ்டோட வீட்டுக்கு 2 பேரும் போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போனதும் அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு பெரிய பள்ளத்தை கவனிக்காம இந்த பையனும் பொண்ணும் அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. உள்ள விழுந்தவங்க என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த பள்ளத்துல இருந்து வெளியில போக அவங்க மொத்தம் 4 கயிறுகள் பாக்குறாங்க. ஆனா ஒரு கயிறுமே பயங்கர ஆபத்துடைய கயிறா இருக்கு. முத கயிறுல கடுமையான விஷமுடைய தேள்கள் இருக்கு. அந்த கயிறு அவங்க தொட்டாங்கன்னா அந்த சிலந்திகள் உடனே அவங்க குழிக்குள்ள விழுந்து அந்த குழிக்குள்ள யார் இருக்காங்களோ அவங்களை கடிச்சு கொண்டுடும். 2வது கயிறு அவங்க தொட்டாங்கன்னா அதுல கடுமையான விஷமுடைய தேள்கள் இருக்கு. அந்த கயிறு அவங்க தொட்ட உடனே அது அந்த குழிக்குள்ள விழுந்து அவங்களை கடிச்சு கொண்டுடும். 3வது கயிறு அவங்க தொட்டாங்கன்னா அதை கடிச்சா உயிர் போகக்கூடிய பாம்புகள் இருக்கு. அந்த கயிறு அவங்க தொட்ட உடனே அந்த பாம்புகள் அந்த குழிக்குள்ள விழுந்து அவங்களை கடிச்சு கொண்டுடும். 4வது கயிறுல ரத்தத்தை உரியக்கூடிய அட்டைப்பூச்சிகள் இருக்கு. அந்த கயிறு அவங்க தொட்டாலும் அது குழிக்குள்ள விழுந்து அவங்க ரத்தத்தை உறிஞ்சு அவங்கள கொண்டுடும். இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இந்த பையனோட பொண்ணோட நிலைமையில நீங்க இருந்திருந்தீங்கன்னா இந்த 4 கயிறுல எந்த கயிறு தேர்ந்தெடுத்து இந்த குழிக்குள்ள இருந்து மேல போவீங்க? உங்களுக்கு தெரிஞ்சா உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இது கண்டுபிடிக்க உங்க டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பா 4வது கயிறு அட்டைப்பூச்சி தான். ஏன்னா சிலந்தி, பாம்பு, தேள் 3மே வேகமா போகக்கூடியது. அந்த கயிறு தொட்ட உடனே அதுக்கு உடனே அந்த குழிக்குள்ள விழுந்து நம்மளை கடிச்சு கொள்ள வாய்ப்பு இருக்கு. இதுவே அட்டைப்பூச்சியோ மெதுவா நகரக்கூடியது. அது அந்த குழிக்குள்ள விழுந்து நம்மளை கடிக்கிறதுக்குள்ள இவங்க 2 பேரும் அந்த கயிறை பிடிச்சி ஈஸியா மேல போயிடலாம். தெய்வத்துல எத்தனை பேர் யோசிச்சுங்களோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்த எல்லா ரீல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழ் ரீல்ஸும் ஹாரர் ரீல்ஸும் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.